கையாண்டு அந்த அந்த கலவரம், வன்முறைய வந்து கட்டுக்குள்ள கொண்டு வராரு. இப்ப அத வச்சு அவர் சிங்கம், கர்நாடகத்தின் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன பண்ணாங்க, நான் பெருமைமிகு கன்னடிகன்னு சொல்றதுல இது பண்றேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஹிந்தியில பேசின ஆடியோக்கள்லாம் எல்லாமே வந்துச்சு. சமூக ஊடகங்கள்லாம் வந்துச்சு. அத வச்சு தான் அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அவர் மிகப்பெரிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவரு, இங்க வந்து விவசாயம் பண்ண வந்திருக்காரு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்த உருவாக்குனாங்க இல்லையா? அப்ப அவருக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும். ஹிந்தி நல்லாவே பேசினாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை என்ன பண்ண அண்மையில சில பேட்டிகள்ல கூட என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு ஹிந்தியே தெரியாது அப்படிங்கிறாரு. அப்ப இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சுமே, எனக்கு ஹிந்தி தெரியும்னு சொல்லிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல சொல்லிக்கிறதுக்கு வெட்கப்படுறாரு அண்ணாமலை. அவருக்கு நல்லா ஹிந்தி தெரியுங்கிறது நெறைய பேருக்கு தெரியும். அவரோட அந்த காணொளிகள பார்த்த நெறைய பேருக்கு தெரியும். இவருக்கு நல்லாவே ஹிந்தி தெரியும். நல்லா சரளமா ஹிந்தி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து பாத்தீங்கன்னா